என்னது கர்ண காப்பு கட்டி தீ மிதிக்கணுமா? தம்பி கோயில் நகை எங்க இருக்குன்னு தெரியும்ல? டேய் கோயில் நகை திருடு போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? ஒருவேளை கோயில் நகை காணா போச்சுன்னா திருவிழா நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் நெருப்பு மிதிக்காம இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. டேய் ஆத்தா உடம்புல வந்துட்ட. நீ வருஷம் வருஷம் காளி வேஷம் போறியாடா? கடவுளே இல்லன்றதை உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். நோ, போன வருஷம் நெருப்பு மதி போதும் அழுவுனேன், இந்த வருஷம் நெருப்பு மதி போது அழுவுற. நான் தானே பிரச்சனை வந்து. டேய் போன வாட்டி நெருப்பு மதிக்கும் போது என் கால் ஆச்சு தெரியும்ல? போன வருஷமா? அம்மா என் காலு. அதான் உன் கால் கொப்பளம் வந்துச்சுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் நெருப்பு மிதிக்கிறேன்? நானாடா நெருப்பு மிதிச்சேன், எங்க அம்மா இருக்குது. நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா கெட்ட விஷயத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், நம்ம ஊர் பாவப்பட்டு போயிருக்கு. என்னப்பா சொல்ற? அதுக்கு என்ன பண்ணணும்? சாமியார் கிட்ட குறி கேட்டதுல பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாரு. அப்படியே பண்ணிடலாம்பா. என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஆம்பளை பசங்களும் ஆத்தாளுக்கு காப்பு கட்டி தீ முடிச்சாதான் நம்ம ஊர் நிம்மதியா இருக்கும். அப்ப அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்க வேண்டியதுனா? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளை பசங்க காப்பு கட்டாங்கம்மா, உன் பையனை தவிர. என்னது கர்ண காப்பு கட்டி தீ மிதிக்கணுமா? இப்ப எங்க இருப்பான்னு தெரியாதே. அம்மா அம்மா அப்பா, நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ ஒரு ஆண்டி பார்த்துட்டாங்களே, கண்டுக்காம போயிட வேண்டியதுதான். தோன்ட்டா நம்ம பையன். இவங்க என்ன நம்மளை பார்த்து பேசிக்கிறாங்க? அப்படியே அமைதியா போயிட வேண்டியதுதான். டேய் நில்றா. என்ன கூப்பிடுறாங்க? என்னம்மா? மூக்குல என்னடா ரத்தம்? இது ரத்தம் நினைச்சுக்கிறியா? இந்த சம்சால டொமேட்டோ சாஸ் ஊத்துவாங்கல்ல, அது தெரியாம மூக்குல பட்டுச்சுமா. இந்தா நக்கி பாக்குறியா? அடச்சி. சரி எதுக்கு நிக்க சொன்ன? ஏய் ஊரு பாவப்பட்டு போச்சாண்டா. ஊரு பாவாடை கடின்னு போயிச்சா? தம்பி ஊரு பாவப்பட்டு போச்சுப்பா. ஊரு பாவப்பட்டு போயிச்சா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளை பசங்க காப்பு கட்டாங்க, உன் ஒருத்தனை தவிர. கட்டுற காப்பு கட்டி தீ மிதிக்கணும். தீ மிதிக்கணுமா? நானா? போன வாட்டி தீ மிதிச்சு என் கால் ஆச்சு தெரியும்ல, அப்பள மாதிரி கொப்பளம் வந்துச்சு. இந்த வாட்டி தீ மிதிச்சு கொப்பளம் வர பாருங்களா? நான் மிதிக்க மாட்டேன். டேய் தீ மிதிக்கல நம்ம ஊரே அழிஞ்சு போயிடும்டா. எல்லாம் சரிதான்ப்பா, தீ மிதிச்சா என் காலை அழிஞ்சு போயிடுமே. இவனை ஒண்ணு போட்டாதான் நெருப்பு மிதிக்கிற. நெருப்பு மிதிக்கல இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? ஐயா நெருப்பு தானே மிதிக்கிறா? நெருப்பு மிதிக்கிறதுலாம் எனக்கு தண்ணியில் நடக்கிற மாதிரி தொழில் விட்டு இருப்பேன். நீங்க போங்க, நான் வந்து நெருப்பு வச்சுக்கிறேன். நன்றி தம்பி, வரமா. சரிப்பா. மறுபடியும் நெருப்பு மிதிக்கணுமா? நெருப்பு மிதிக்கிற. மிதிக்கிற. இதாண்டா நடந்துச்சு. அப்ப இந்த வருஷமும் உன் கால்ல அப்பளம் தான். அப்பளமா? மச்சான் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா? போன வாட்டி நெருப்பு கட்ட 1.5 டன்னு, இந்த வருஷம் 3 டன்னு. சூப்பரா மதி மச்சான். 3 டன்னா? 1.5 டன்னுக்கே ஒரு மாசம் நடக்கும்ல. 3 டன்னுனா தம்பி கோயில் நகை எங்க இருக்குன்னு தெரியும்ல? தெரியுங்க ஐயா. உங்க பொறுப்புல தான் விட்டு வச்சிருக்கேன், பத்திரமா பாத்துக்கணும். ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். பத்திரமா பாத்துக்கணும். டேய் கோயில் நகை திருடு போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? ஓ, கோயில் நகை காணா போச்சுன்னா பெரிய பிரச்சனை நடக்கும் போல இருக்கே. ஒருவேளை கோயில் நகை காணா போச்சுன்னா திருவிழா நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் நெருப்பு மிதிக்காம இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. நானே கைவரிசையை காமிச்சிடுறேன். எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியும். எதுக்கு? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தானே. எது கூப்பிட்டேன்னு தெரியுமா? சாமி நீங்க எது கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். எங்களை கூப்பிட்டு எது கூப்பிட்டீங்க கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? வருஷம் வருஷம் நம்ம கோயில்ல ஒருத்தர் காளி வேஷம் போடுவாரு. அவரு கூட போன வருஷம் காலி ஆயிட்டாரு. அதனால இந்த வருஷம் யாரு காளி வேஷம் போட போறாங்கடா, மகா சிவராத்திரில போறது ஒருத்தர் தான் காளி வேஷம் போடணும். அதுக்காக எந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவனை தூக்கணும்? தம்பி ஆல்ரெடி அவன் பிறந்த எருமாடு மாதிரி உட்காந்து இருக்கான்பா. யார் சாமி அவன்? சொல்லுங்க, நான் தூக்கிட்டு வரேன்.
தம்பி ஆல்ரெடி அவனை தூக்கி வந்து உட்கார வச்சுப்பா. உட்கார வச்சிட்டீங்களா? யாரு? நீதாப்பா அந்த குழந்தை. அப்படியே கட்டிய தூக்கி பொழந்த. டேய் அவர் சொல்றது உண்மைதான்டா. நீ மகா சிவராத்திரி தாண்டா பிறந்த. மகா சிவராத்திரிக்கு பிறகுல குழந்தை இருக்கும்போது பிறந்த. நாளா காலி வேஷம் போட மாட்டேன். டேய் தெய்வ குத்தமாயிடும்டா. நீ தாண்டா காளி வேஷம் போடணும். நான் விளையாடுறீங்களா? நாளா காலி வேஷம் போட மாட்டேன். தம்பி காளி வேஷம் போறது எவ்வளவு பெரிய குடுப்பட தெரியுமாப்பா? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அப்படியாக்கா? அப்ப நீ ஏன் போட்டுக்கா? டேய் நீ வேஷம் போட்ட நீ கேட்டதெல்லாம் கொடுப்பாடா அந்த காளி. நான் வேஷம் போட்டா என் காலே ஆயிடுமா காலி? டேய் கடவுளை உன்னை ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்ற. கடவுளே இல்லன்னு சொல்ற? காளி வேஷம் போட்டாலே ஆத்தா உன் உடம்புல இறங்கிடுவாடா. என்ன பெத்த ஆத்தா உன்னால முடியாதுன்னா சத்தியமா எந்த ஆத்தாவாலே முடியாது. அப்படியே ஆத்தா உன் உடம்புல வந்துட்டா நீ வருஷம் வருஷம் காளி வேஷம் போறியாடா? ஒரு வேளை இறங்கலனா நீ சொன்ன மாதிரி கடவுளே இல்லைன்னு ஒத்துக்கிறேன்டா. அப்ப நான் காளி வேஷம் போடுறேன். கடவுளே இல்லன்றத உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். பார்க்கலாம்டா. பார்க்கலாம். டேய் பொருளை தூக்கிட்டீங்களா இல்லையா? தம்பி நான் பொருளுப்பா. ஒண்ணு இல்லைண்ணா. எந்த பொருளை சொல்லிட்டு போறான் இவன்? ஐயா கோவில் நகை காணுங்கய்யா. அச்சோ கடவுளே சொல்ற. ஆமாங்க ஐயா, நம்ம கூட இருந்த எவனதான் இந்த காரியத்தை பண்ணிருக்கான். ஐயா நகை திருடு போனது வெளியே தெரிஞ்சா 7 ஊருக்கு சண்டை வந்துருமே. உசாரி, நகை திருடு போனது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த நகையை யார் திருடினாங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். எவன் திருடினானோ அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. நல்லா தூக்கண்டா சாமியே. ஏந்து வெளியே போவான். நான் தூக்கம் வந்து நேக்குது. டேய் நில்லு. எங்க போயிட்டு வர? தூங்கி இருந்தம்மா. நேது தூங்கி நிந்தியா? ஒழுங்கா குளிடா. குளிக்கணுமா? காலைல தானமா குளிச்சா? மணி 11 கூட ஆகலையே. மறுபடியும் ஏன் குளிக்கணும்? டேய் நெருப்பு மெரிக்கிற பக்தர்கள்லாம் தூங்கணும்னு குளிச்சிடணும். ஒழுங்கா குளிச்சுடு. மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறேன். என்ன ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க சொன்னா எப்படிமா குளிப்பாங்க? நான் குளிக்க மாட்டேமா. டேய் நீ மட்டும் குளிக்கல, மாசத்துல ஒரு தடவை தான் நீ குளிக்கிற விஷயத்த இந்த ஊர் பொண்ணுங்கிட்ட எல்லாம் சொல்றேன். இந்த ஊர் பொண்ணுங்க கிட்ட சொல்றியா? ஐயோ பொண்ணுங்க தெரிஞ்சா ரொம்ப கேவலமா நினைக்குமே. அப்புறம் ஒரு பொண்ணு கூட பார்க்காது. ஆமா குளிக்கணும் அவள் தானே. இதோ போய் குளிச்சுட்டு வந்துடுமா. ட்ரெஸ் மட்டும் மாத்திக்கினேன். மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவிக்கினேன். குளிச்சுட்டேன்னு போய் சொல்லிட்டா போதே. நம்ம குளிக்கலன்னு யாருன்னா கண்டுபிடிக்க போறாங்களான்னா? தலையில கொஞ்சம் அவள்தான் குளிச்சுட்டேன். நான் கண்ணனா மதியானம் 12 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா நான் குளிச்சேன்னா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் பேசிக்காவே ஒரு நாளைக்கு 3 தடவை குளிப்பேன். நான் இந்த மாதிரி காப்பெல்லாம் கட்டிட்டேன்னா அதனால 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிச்சிடுவேன். ஓகே ஓகே. நான் குளிக்கலன்ற விஷயம் இவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி என்ன படிச்சு ஆத்தாவளை மட்டும் கண்டுபிடிக்க முடியா? இதே மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டியதான். இந்த ஒரண்டா போண்டா முக்கா வாங்கிக்கோடா. சாணி நான் புளிப்பா இருக்குது. எல்லாரும் பாருங்களா? குளிக்காம குளிச்சுட்டுன்னு போய் சொன்னா இப்படிதான் நடக்கும். இப்ப போய் ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வா. இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. மா ரொம்ப பசி எடுக்குதுமா. சோறு எங்க? டேய் இன்னைக்கு ஒரு போகுதுடா, நீ சாப்பிட கூடாது. சாப்பிட கூடாதா? பசி தாங்க மாட்டேன்னு தெரியும்ல. சாப்பிட்டா ஆத்தா தண்டிச்சுடுவாப்பா. சாப்பிடாத ஒரு போய்து இருப்பா. ஆத்தா தண்டிச்சிருவாளா? இதே மாதிரியே சொல்லுங்க. ஆஹா யாருக்கும் தெரியாம ஜூஸ் குடிச்சிட வேண்டியதான். அண்ணா 2 ஃப்ரூட் மிக்சிங் ஜூஸ் எடுத்தோண்ணா. அப்பா பசி உயிர் போகுது. யாருக்கும் தெரியாம ஜூஸ் குடிச்சிட வேண்டியதுதான். அண்ணா ஜூஸ்ண்ணே. அப்பாடி 2 ஒரே வாயா குடிச்சிட வேண்டியதுதான். இவங்க போனாங்க. என்னது இது? ஜூஸ் எனக்கு வாங்கல, உங்களுக்கு தான் வாங்கினேன். இந்தாங்க குடிங்க. ஐயோ நாக்கு ஊறுது. சூப்பரா இருந்துச்சு.
கொஞ்சமாவது வச்சுக்கிறாங்களா? கொஞ்சம் கூட வைக்கலையே. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போண்டா வேணா சாப்பிடலாம். நான் சாப்பிட வாங்கல, உங்களுக்கு தான் வாங்கினேன். நீங்க வாங்கி தெரியும். இந்தாங்க சாப்பிடுங்க. பொடிதான் கருணே. கடையில போய் சாப்பிட்டா கண்டுபிடிப்பீங்க. அதனால பாசல வேணும்ட்டேன். மவனை இந்த 2 போண்டாவை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக்க வேண்டியதுதான். ஐ போண்டா. அம்மா சாப்பிடலமா, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏண்டா ஒரு போய் சொன்னா போண்டா சாப்பிடுறியா? உன் போண்டா சாப்பிட்ட வாயை அச்சு வரைக்காத விட மாட்டேன்டா உன்ன. ஐயோ ஐயோ ரொம்ப பசி அடிக்குதே. ஒரு போது சொல்லி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணி போட பாக்குறாங்களே. அப்பா நான் சாமி நெருப்பு மறியல பிரசாதம் தராங்களே, வாங்கல. பிரசாதமா? ஆனா பிரசாதம் சாப்பிட கூடாது சொன்னாங்களே. அட சாமி, காப்பு கட்டணம் வந்தா பிரசாதம் வாங்கணும், சீக்கிரமா வா. நிஜமாவா சொல்றா? மாமனை இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா. சீமாவா போலாம், செம்மையா சாப்பிட வேண்டியதா. டேய் நான் காப்பு கட்டணம் எல்லாரும் சவுக்குல வச்சிருக்காங்க. நான் பிரசாதம் சொன்னேன்ல, அது சவுக்கு அடிதான். சீக்கிரமா போய் வாங்கிக்கலாம். நெரு சவுக்கு அடியா? நான் வரல. அட வா சாமி. டேய் உடா, டேய் உடா. சீக்கிரமா வா சாமி. காப்பு கட்டணம் எல்லாருமே பட்டு பட்டையா அடி வாங்கணும். அப்பதான் நம்ம பண்ண பாவம் எல்லாமே போகும். சரி தம்பி, ஃபர்ஸ்ட் அடி நீ வாங்கிக்கண்ணா. அப்படியே விட்டு ஓட்ட வேண்டியதா. ஓடுறா. டேய் எங்கடா வர்ற? போடா போடா. இந்த மாதிரி சாமி விஷயம் போட்டா உடனே சாமி வந்து ஜிங்கு ஜிங்கு ஆட போறனா? ஏமா இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க? வாங்க போலாம். டேய் நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்தோம். வா. டேய் நம்ம திருந நகை கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ளதான். ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம். நோ, கோயில் நகை திருது தப்பு இல்லையாண்ணா? சும்மா இருக்கிற கல்லுக்கு எதுக்கு நகை? அதுக்கு நம்ம சாப்பிடலாம். டேய் மச்சான், நம்ம கொள்ளச்ச நகை இல்லாம நான் தனியா ஒரு நகை கொள்ளச்சேன்டா. என்னடா சொல்ற? காட்டு. டடன் டடன் டடன், பாத்தியா? என்னடா இது? இப்ப என் கை பிடிச்சது எதுடா? டேய் இது நம்ம பிரம்மையா இருக்குண்டா. பாடா, எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் நகையை வித்துடலாம்டா. என்ன யாருமே காணோம்? ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு. நோ, அது என்னதுண்ணா? டேய் அது நான் தெரியலடா, ஆனா பார்க்க ரொம்ப கொடூரமா இருந்துச்சுடா. ஆமாடா. டேய் அங்க பாருங்கடா. டேய் அங்க பாருங்கடா. டேய் சாமி நகை எத்தனை நாள் தானே இந்த மாதிரி நடக்குது? வாங்கடா ஓடிடலாம். வாடா ஓடிடலாம். ஓடுங்கடா. ஓடு ஓடு. டேய் ஓடுடா. கோயில் நகையை கொள்ளடிக்கிறீங்க உங்களை.
செஞ்ச தப்பு மன்னிச்சிருங்கம்மா. ஏய், எவ்வளவு தைரியம்டா கோயில் நகையை கொள்ளடிச்சிருப்ப. விடியறதுக்குள்ள கோயில் நகை கோயில்ல இல்ல, மறுநாள் விடியறதுக்குள்ள உங்க உயிர் இந்த மண்ணில் இருக்காதுடா. அதான் தாயே, நீ சொன்ன மாதிரி செஞ்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. திடீர்னு சாமி மறைஞ்சிச்சு. ஐயா கோயில்ல திருந்த ஆயா என்ன மன்னிச்சிருங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னா இப்படி சாமி ஆடுறா. மா, நான் எப்படிமா இங்க இருக்கேன்? நான் நெருப்பு மறிச்சுனா இல்லையா? சொல்லுமா. டேய் நீ நெருப்பு மெரிச்சிட்டடா. உனக்கு காளி வேஷம் போட்டதும் அந்த காளியாத்தாலே வந்து இறங்கிட்டாடா. என்னம்மா சொல்ற? என் உடம்புல சாமி வந்துச்சா? என்னால நம்பவே முடியல. டேய் உன் மேல அந்த காளி சாமி மட்டும் இறங்கலடா. நம்ம கோயில் நகை திருடு போயிடுச்சு. அந்த நகையை கண்டுபிடிச்சு குத்துதே நீ தான்டா. அந்த காளி சாமி உன் உடம்புல இறங்கணும்னே நீ ரொம்ப ஆக்ரோஷமா ஆயிட்டடா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என் உடம்புல சாமி ஊத்தி சான்ஸே இல்ல. என் உடம்புல சாமி வந்துச்சா? என்னால நம்பவே முடியல. யாரும் பார்க்கல மச்சான், யாரும் பார்க்கலடா. டேய் ஃபர்ஸ்ட் இந்த நகையை எப்போ ஒளிக்கு வைப்போம், ஒரு மாசம் கழிச்சு எடுக்கலாம். சூப்பரா மச்சான், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் வா. அடா பாவீங்களா, இந்த 7 ஊர் ஒத்துமையா இருக்கிறதே இந்த ஒரு கோவிலா தான்டா. இந்த ஒரு கோவில் இருக்கிற நகையை கொள்ளையடிச்சிட்டு இந்த 7 ஊருக்கும் சண்டை வர வைக்க பாக்குறீங்களா? விடக்கூடாது, வேற வழியே இல்லை. நம்மளே காலி வேஷம் போட்டு குறி சொல்லிட வேண்டியதுதான். ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்கு.